இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இன்றைக்கி கேசரி கிண்ட போகிறோம். அதுக்காக நம்ம தண்ணி வந்து 1 டம்ளர் ரவைனா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கிறணும். தண்ணி வந்து நல்லா மலமலன்னு கொதிக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் நம்ம ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். புகழ்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் நம்ம நினச்சது நடக்கணும். 2026 பிறந்திருக்கு. நம்ம வந்து என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து மறுபடியும் சொல்கிறேன், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ இன்றைக்கி இனிப்பாக இருக்கட்டுங்கிறதுக்காக கேசரி கிண்ட போகிறேன். அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வாசம் இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ வந்து நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய்யும் எண்ணெயும் வந்து நல்லா உருகி வரணும். நல்லா சூடாகி உருகி வரணும், கறியிடக்கூடாது. இப்போ எல்லாமே நெய் எண்ணெய் எல்லாம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். இதுலேயே நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுக்கிறோம். இது வந்து நல்லா கிஸ்மிஸ் பழம் வந்து நம்ம காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி வெடித்து வரணும். முந்திரி பருப்பும் நல்லா அதில் வந்து ஒரு பொன்னிறமாக வரணும். ரொம்பவும் கருக வறுத்துடக்கூடாது. ஓரளவு நம்ம ரொம்ப நெய்யெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா டக்குன்னு கறியிடும். நம்ம அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கிறணும். ஏன்னா கருக ஆரம்பிச்சிடும். கேசரிக்கு வந்து கருகின பிறகு போட்டோம்னா அந்த அளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. இதை நம்ம அரிசி அள்ளிக்கிறோம். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் ரவை எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரவையை வந்து இதில் போட்டுருவோம். போட்டு இதுலேயே நம்ம வறுப்போம். அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சே வச்சுக்கிறணும். வறுக்காத ரவை தான் இப்போ நம்ம போட்டு நல்லா வறுக்கிறோம். இது நல்லா ஒரு மணல் மாதிரி வர்ற அளவுக்கு வறுக்கணும். இப்போ நல்லா ரவை வந்து வறுபட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம சூடான நெய் எண்ணெயில் போட்டிருக்கோம்ல, சீக்கிரமே வறுபட்டுரும். நல்லா பொரிஞ்சு வெள்ளையாக வந்துருக்கு. நம்ம இதுக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ ஊற்றக்கூடாது, போதும். இப்போ வந்து நம்ம சீனி வச்சுருக்கோம், சீனியை போட்டுக்கிறோம். வறுத்து வச்சா முந்திரி பருப்பு இதில் போட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கிறோம். 1 டம்ளருக்கு 3 டம்ளருங்கிறது கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம கேசரி பொடி போட்டுக்குவோம். நம்ம கேசரி பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுலேயும் மஞ்சள் கலர் நல்லாயிருக்கும். சிவப்பு கலரை விட மஞ்சள் போட்டோம்னா நல்லா எடுபடும். இப்போ உப்பு வச்சுருக்கேன், அந்த உப்பை போட்டுக்கிறோம். நம்ம கேசரிக்குள்ளது எல்லாமே போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து அடுப்பை இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம், கெட்டியாக வர்ற அளவு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். சீனியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஏலக்காயும் சீனியும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்றது. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். வேணும்னா நம்ம 4 டம்ளர் கூட ஊற்றலாம். உங்களுக்கு குடகுலான்னு இருக்கணும் அப்படின்னா 4 டம்ளர் ஊற்றலாம். இது நம்ம கெட்டியாக கிண்டிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படியே பிச்சு சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா ஒரு மாதிரி உதிரியாக நல்லா வரும். நம்ம நெய்யும் எண்ணெயும் நிறையா ஊற்றிருக்கிறதுனால நல்லா சுருண்டு வருது. பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா தம்மில் கிடக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அல்வா மாதிரி தான் இருக்கும், கேசரி மாதிரியே இருக்காது. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த பாத்திரத்தோட சூட்லேயே இன்னும் நல்லா பொழுன்னு வரும். எடுத்து சாப்பிட்றதுக்கு அப்படியே சொலையாக நல்லா வரும். நம்ம கிண்டி பிடிச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். தண்ணி மட்டும் நம்ம கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா
5 நிமிஷம் கூட ஆகாதுக்குன்றது. தண்ணி வந்து நம்ம 4 ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொலான்னு இருக்கும். 3 ஊற்றினோம்னா இந்த அளவுக்கு நல்லா பொழுன்னு இருக்கும். நல்லா அல்வா கிண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஆறின உடனே அப்படியே பிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படி சொலையாக வரும். கெட்டியாக கிண்டி வச்சுருக்கோம். நம்ம நெய்யும் எண்ணெயும் சரிசமமாக ஊற்றிருக்கோம். நிறையா வந்து நெய் ஊற்றி நம்ம நெய்யிலே கிண்டினோம்னா சூடாக சாப்பிட்றதுக்கு இப்போ அது நல்லாயிருக்கும் கேசரி. கொஞ்சம் ஆறின பிறகு சாயங்காலம் இல்லை மறுநாள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நெய் வந்து உறைஞ்சி ஒரு மாதிரி நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி சூடுபடுத்தாமல் சாப்பிட முடியாது. இதுன்னா 2 நாளைக்கு இருந்தாலும் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம வாசம் இல்லாத எண்ணெய் தான் ஊற்றணும். எந்த காரணத்தை வச்சு மணமான நல்லெண்ணெய் இது ஊற்றிடக்கூடாது, கடலெண்ணெய் ஊற்றிடக்கூடாது. நமக்கு வாசம் இருக்கக்கூடாது அந்த எண்ணெய். அந்த மாதிரி நம்ம ஊற்றி செஞ்சோம்னா 2 நாளைக்கு கூட அப்படியே இருக்கும். நல்லா நம்ம இட்லியும் இந்த மாதிரி கேசரி 2 வடை வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம வந்து செலவாகுது, நம்ம வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சில தரம் இல்லாத பொருள்களை வாங்கி நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது நம்ம ஹோட்டல் அளவுக்கு பெரிய பெரிய கல்யாண வீட்டுகளில் சாப்பிட்ற அளவுக்கு இல்லாட்டாலும் நமக்கு வந்து திருப்தியான சாப்பாடாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். கேசரிலாம் நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. 1/4 கிலோ போட்டாலே 10 பேர் சாப்பிட்லாம். 1/4 கிலோ ரவை போட்டாலே 10 பேர் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நமக்கு ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு, 2026 பிறந்திருக்கு. இந்த நாள் வந்து எல்லாத்துக்குமே உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து வேண்டிக்கிறேன். புகழ்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த 2026 ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கணும், நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து புகழ்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் உங்கள் புகழ் வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க.